அல்சர் டேப்லெட் போட்டால் அல்சரை க்யூர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அல்சர் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பற்றி பார்ப்போம். ஸ்டொமக்குடைய ப்ரொடக்டிவ் லேயரை பிரேக் டவுன் ஆகுறதுனால டைஜஸ்டிவ் ஆசிட்ஸ் டைரெக்டாக ஸ்டொமக்கை டேமேஜ் பண்ணுறதுனால அல்சர் ஃபார்ம் ஆகுது. இது எதனால் அது டேமேஜ் ஆகுது அப்படிங்கிற ரீசன்ஸ் ஹெச் பைலோரி பாக்டீரியா டேமேஜ் பண்ணுது. லாங் டேர்ம் ஆஃப் எனசைட்ஸ் எடுக்கிறதுனால டேமேஜ் ஆகுது. ஸ்மோக்கிங், ஆல்கஹால் ட்ரிங்கிங், ஈவன் ஸ்ட்ரெஸ்னால கூட எக்ஸசிவ் ஆசிட்ஸ் செக்ரேட் ஆகி அதனால் டேமேஜ் ஆகுது. அந்த மாதிரி ஃபார்மான அல்சர் மேலே திரும்ப திரும்ப டைஜஸ்டிவ் ஆசிட்ஸ் HCl படும்போது தான் நமக்கு பர்னிங் சென்சேஷன், இரிட்டேஷன், பெயின் அண்ட் புரோட்டான் பம்ப் இன்குபிட்டராக இருக்கட்டும், H2 பிளாக்கர்ஸாக இருக்கட்டும், இது ரெண்டுடைய முக்கியமான வேலையே HCl பிளாக் பண்ணுறது தான். ஃபார்மான அல்சரேஷனை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டாலே நேச்சுரல் ஹீலிங் கெப்பாசிட்டி மூலமாக நேச்சுராகவே க்யூர் ஆகிடும். புரோட்டான் பம்ப் இன்குபிட்டரோட வேலை என்னென்னா அல்சரை க்யூர் பண்ணுறது கிடையாது, நம்ம HCl பிளாக் பண்ணுறது மட்டும்தான்.